இந்த தொகுதி சீரமைப்பு வேற ஒன்றும் இல்லை. மக்கள் தொகை அடிப்படையிலே நாங்கள் தொகுதியை சீரமைக்க போறோம். என்ன சீரமைக்க போறோம்னா, மக்கள் எல்லாம் கூட்டி பார்த்து இந்தியாவில் ஒரு தொகுதிக்கு இவ்வளவு மக்களை ஒதுக்கி நாங்கள் தொகுதி உருவாக்க போறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம நிலைமை என்னன்னா, இப்போ 39ன்னா மறுபடி வந்தா 8 குறைஞ்சு போயும் 31. இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன கேட்கிறாருன்னா, ஏயா நாங்க 39 இருக்கிறோமே, அது 39 தானே இருக்கணும், அதுதானே நியாயம், எங்களை ஏன் குறைக்கிறீங்க? இல்லைங்க, நாங்க ஜனத்தொகை அடிப்படையில் தானே போட போறோம். உங்க ஊர்ல ஜனத்தொகை குறைஞ்சு போச்சு, மக்கள் எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. ஆனால் மக்கள் எண்ணிக்கை குறைஞ்சு போனதால நாங்க தொகுதியை குறைக்க போறோம். நம்மளுக்கு என்ன கேட்கிறாங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர் எம்எல்ஏக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த தொகுதி மக்கள் குறைஞ்சு போனதுக்கு நாங்களா காரணம்? அன்னைக்கு டெல்லியில இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க, அவங்க தான் சொன்னாங்க, மக்களை குறைச்சிருங்க, மக்களை குறைச்சிருங்க. மக்களை குறைக்கணும்னா ஏழைப்பாளைகள் செத்து விடுவான், உணவு பஞ்சம் வந்துடும், நாடு உருப்படாது, நாடு வளர்ச்சி அடையாது, மக்கள் பெருக 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 நாடு பசிப்பட்டினி ஆகிவிடும், மக்களை குறைனா. நம்ம ஆளு அடடட டெல்லியில சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர் அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாசகத்தை பொறுத்தளவுக்கு விளம்பரம் போட்டாங்க. என்ன போட்டாங்க? நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு இருவர். ஏன்னா அதுக்கு முன்னால 5 6 எவனும் தூங்குறதே கிடையாது. அதுக்கு முன்னால உங்க கூட எத்தனை பேர் பிறந்தான்னு 5 பேர் அண்ணன் தம்பி. நான் சில பேர் 9 பேர் 9 பேர். கலைஞர் முதலமைச்சர் சொன்னார் வாசகம், நாம் இருவர் நமக்கு இருவர். 1 வருஷம் ஆச்சு. அடுத்து ஒரு விளம்பரம் வந்தது, நாம் இருவர் நமக்கு ஒருவர். அப்புறம் அடுத்த வருஷம் வந்துச்சு, நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னும் ஒருவர். முடிஞ்சதா கதை? முடிஞ்சதா? குடும்ப கட்டுப்பாடு. 5 கிலோ அரிசி தராங்க, 50 ரூபா பணம் தராங்க, ஒரு புடவை வேசி தராங்க, அடிச்சு தள்ளிட்டான் நம்ம சுறுசுறுப்பா. முடிஞ்சுதா? ஜனத்தொகை குறைஞ்சிருச்சா? ஜனத்தொகை குறைஞ்சிருச்சா? ஜனத்தொகை குறையறது யார் காரணம்? நீங்க தானே. எங்களை குடும்ப கட்டுப்பாடு சொல்லி ஜனத்தை குறைச்சு விட்டு நீங்க இப்ப நீங்க ஜனம் குறைஞ்சிட்டீங்க, தொகுதி குறைக்கிறீங்களே, இது நியாயம் தானே? அதான் கேட்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர். இந்த கேள்வி அன்றைக்கு அன்னை இந்திரா காந்தியை கேட்டோம். 25 ஆண்டு காலத்திற்கு அதே தொகுதி தமிழ்நாட்டை நீடிக்கும் என்று சொன்னார். அதுக்கு அடுத்த வச்சு 25 வருஷம் வந்தது. அன்றைக்கு பெருந்தனுஷன் என்று சொல்லப்படுகிற அற்புதமான மனிதர் வாஜ்பாய், அவரிடத்திலே கலைஞர் கேட்டார், எங்க தமிழ்நாட்டு மக்கள் என் பெயரை நான் என் பேச்சை கேட்டு எல்லாம் ஜனத்தை குறைந்து விட்டது, அந்த தொகுதி அப்படியே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த தொகுதி 25 ஆண்டு காலம் அப்படியே இருக்கிறது. இந்த ஜனத்தொகை இன்றைக்கு குறைந்து போய்தான் இருக்கிறது. அதனால் கேட்கிறார் இன்றைக்கு முதலமைச்சர், எந்த இந்திரா காந்தி கடைபிடித்தாரோ, எந்த வாஜ்பாய் கடைபிடித்தாரோ, அதே போல இருக்கிற இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிற மோடி அவர்களே இன்னும் 25 ஆண்டு காலத்துக்கு மறுசீரமைப்பை தள்ளி போடுகின்றார். பிரதமர் வாய் திறக்கிறாரா? பண்ண போறேன்னு சொல்ல மாட்டேன்றாரு, பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்றாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.